ஸ்கூல் ஏஜ்லேயே வந்து சைடு ஹசில் வந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னாக்கா டெஃபினட்டாக சைடு ஹசிலிங்கில் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது? ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஓட்டுறேன், இல்லை நான் அர்பன் கேப்பில் போயிட்டு என்ரோல் பண்ணிக்கிறேன். அது டெம்பரரி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு மணிக்கான தேவையை பூர்த்தி பண்ணுமே தவிர அது. ஸோ இந்த ஏர்லி 20s எல்லாருமே காமனாக இந்த மிஸ்டேக் மேக் பண்ணுறாங்க, அது பண்ணாதீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? காலைல போட்டு சாயங்காலம் போட்டோன்னா யாருமே அப்போ ஒர்க் பண்ணவே வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே மேலே போய் ஜம்ப் பண்ணுறாங்க. இது ஒரு ஹேபிட் ஆகிடும். அவங்களால அவங்களுடைய கோர் ஆக்டிவிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எடுத்து வைக்க மாட்டேன், இந்த கண்டிஜென்சி எனக்குலாம் வராது. ஸோ லைஃப்பில் இப்போ வரைக்குமே இந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ணாதனால தான் இப்படி நான் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னா என்ன விஷயம் சார்? வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ்ன்றது கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்னால கேம்லிங் இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு பல பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராமல் இருந்தாங்க. ஸோ இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கூல் படிக்கும் போதே அவ்வளோ ஆர்வமாக ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, எப்படி இது வந்து காம்பவுண்டிங்னா என்ன, இந்த மாதிரி விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, ஆர்வமாக அதுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா சைடு இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. இப்போ ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜ் பசங்களாக இருக்கட்டும் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவங்களுக்கு சைடு இன்கம்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன சார் இருக்குது? நார்மலாக வந்து ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருக்கிறது வந்து ஒரு என்கரேஜிங் விஷயம். ஸோ நார்மலாக நம்மளுடைய கரிக்குலம்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலில் வந்து ஒன்றும் பெருசாக அந்த ஃபினான்ஸ் பற்றின ஐடியாஸே இருக்காது, கிடைக்காது. ஸோ எல்லாருமே காலேஜில் வந்து நம்ம வந்து ஆர்ட்ஸ் எடுக்கிறோமா இல்லை இன்ஜினியரிங் எடுக்கிறோமான்றதை பொறுத்து தான் நமக்கு அந்த ஃபினான்ஷியல் நாலேஜே கிடைக்கும். இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியே இல்லாமல் இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா, இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கிற அந்த அவேர்னஸை வச்சு இப்போ எல்லாருக்குமே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது லைஃப் லாங் நம்ம கூட வந்து அதை ட்ராவல் பண்ணுற விஷயம். ஸோ அதனால் அந்த ஃபினான்ஸுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணுன்றது கரெக்டு. ஸ்கூல் ஏஜ்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து சைடு ஹசில் வந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னாக்கா டெஃபினட்டாக நோ தான் சொல்லுவேன். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் காலேஜில் என்ட்ரு ஆன உடனே நீங்கள் ஒரு சைடு ஹசில் வந்து பிளான் பண்ணுறது, பாக்கெட் மணிக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணுறது வைஸாக இருக்கும். ஸோ அங்கேயுமே வந்து நம்ம அந்த ரூல் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஈவன் தோ சைடு ஹசில் ஆரம்பித்தா கூட சின்ன ஸ்மால் அமௌண்ட் வந்தால் கூட அதில் ஒரு போர்ஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஒரு போர்ஷன் எமர்ஜென்சிக்கு, ஒரு போர்ஷன் ஸ்பெண்டிங்க்குன்னு எடுத்து வைக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், சேவிங்ஸ் பண்ணுங்கள், எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். அது எல்லாத்துக்குமே ரூட் காஸ் வந்து என்னன்னாக்கா இன்கம் தான், இன்கம் ஜென்ரேஷன் தான். அது இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த யங் ஏஜ்லேயே காலேஜ்லேருந்தே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது ஒரு ஹேபிட் ஆகிடும். ஸோ அதனால் சைட் ஹசில் வந்து என்கரேஜிங் திங் தான். சார் இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி சைடு ஹசிலிங் வந்து ரொம்ப என்கரேஜிங் திங் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குற விஷயம் பார்த்தீங்கன்னா சைடு ஹசிலிங்கில் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, அவைலபிளாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எந்த மாதிரி விஷயத்தெலாம் நாங்கள் மணி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது காலேஜ் பசங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஸோ நீங்கள் சொன்னீங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து சைடு ஹசில்லாம் வந்து ரொம்ப ஹேப்பனிங்காக இருக்குது, ட்ரெண்டிங்காக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த விஷயத்தை நான் 2002லேயே நான் பண்ணினேன். நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து சைடு ஹசிலாக தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். தென் திஸ் ஹஸ் பிகம் ஏ ஃபுல் டைம் ப்ரொஃபஷன். ஸோ இது உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது நான் பிகாம் போடும்போது இதை வந்து ஒரு பார்ட் டைமராக ஒரு சைடு ஹசிலாக தான் பண்ணினேன். தென் திஸ் ஹஸ் பிகம் ஏ ஃபுல் டைம் ப்ரொஃபஷன். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இதுவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட தி மே கன்சிடர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பார்ட் டைமராக ஒரு ஆம்பி எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக ஆகுது, ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டண்ட்டாக ஆகுது. ஸோ பேரலாக வந்து நீங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக படிச்சுட்டு இருப்பீங்க, பேரலாக நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ இதுவே மேபி உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். ஸோ அதனால் சைடு ஹசில் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ரொடக்டிவாகவும் இருக்குது. ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஓட்டுறேன், இல்லை நான் அர்பன் கேப்பில் போயிட்டு என்ரோல் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி சைடு ஹசில்ஸ் இருக்குது. அது டெம்பரரியாக வந்து பணம் கிடைக்கும். அதுலேருந்து உங்களுடைய கரியர் க்ரோத்துக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமானாக்கா தெரியாது. பட் இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஸ்டடீஸ் ரிலேட்டடாக, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை லா ஒருத்தர் படிக்கிறனா அது ரிலேட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இல்லை ஒருத்தர் வந்து யோகா அந்த மாதிரி, இல்லை வந்து மியூசிக் தெரியும், அது கற்றுக் கொடுக்கலாம். இப்போ எல்லாமே வந்து டெக்னாலஜி இருக்குது. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலாம். அதுலேருந்து சைடு இன்கம், சைடு ஹசில் வந்து தே கேன் ஜென்ரேட். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறாங்க இந்த மாதிரி சொன்னீங்களா சார்? ஸோ இந்த மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்ட ஒரு சில காலேஜ் பசங்க போகிறாங்க அப்படின்னா அவனோட மைண்ட் செட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே இன்கம் பார்க்குறப்போ அதுவே கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் ஆகிடுது, அதுலேயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டி அந்த மாதிரி சைடு ஹசில் போகாமல் உங்களுடைய ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக, இல்லை எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தெரியும், அதை நான் மானிட்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எக்ஸசைஸு இந்த மாதிரி ஜிம்மில் போகிறதுக்கெலாம். ஸோ அவங்க ட்ரெயினராக ஆகிறதுக்கு பார்ட் டைமராக ட்ரெயினராக வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஹசில்ஸ் வந்து என்கரேஜிங்காக இருக்கும். ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி அன்ஸ்கில்டுன்னு சொல்லுவோம், அது வந்து ஒன்றும் பெருசாக உங்களுக்கு அது டெம்பரரி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு மணிக்கான தேவையை பூர்த்தி பண்ணுமே தவிர அது பெர்மனன்ட் திங்காக இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி அதுவே வந்து போதும் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
ஸோ அதனால் அது வந்து நாட் அட்வைசபிள். இந்த மாதிரி ப்ரொடக்டிவாக அப்ஸ்கில் பண்ணுறதுக்கான இதை வந்து சைட் ஹஸ்லாம் நம்ம பண்ணுறது வந்து அட்வைசபிளாக இருக்கும். ஓகே, ஃப்ரீலான்சிங்ன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாட் டாப்பிக்காக இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் சொல்லிட்டே இருக்காங்கல்ல சார். இப்போ வந்து ஃப்ரீலான்சிங்கில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா கோடிங் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணி தராங்க, டெவலப்பிங் பண்ணி தராங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து கிடைக்கிற மணி இருக்குல்ல சார், மானிட்டைஸ் பண்ணுறாங்க, ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க, அதை என்ன சார் பண்ணணும் அவங்க? அதுதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சைட் ஹஸ்ல இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா we can split it into 3 40 30 30ன்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். 40% வந்து ஸ்பெண்டிங்க்கு, 30% வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டட், இன்னொரு 30% மேபி வந்து கண்டிஜென்சி ரிசர்வாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரித்து ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணும்போது இப்போலாம் எஸ்ஐபிஸ்லாம் as low as 500 rupeesலேருந்து கூட they can start. சைட் ஹஸ்ல் தான் எனக்கு மெயின் ஸ்ட்ரீமுக்கு நான் போய் இன்கம் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுன்றது இல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லாவே இருக்கும். சார் இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டர்மாக பண்ணணும்னு ஒரு குரூப் நினச்சாலும் இன்னும் அந்த உங்களுக்கு பிடிக்காத விஷயம் தான் அந்த ஷார்ட் டேர்ம்ன்ற விஷயம். ஸோ நிறைய பேர் பண்ணுற விஷயம்னா இன்றைக்கி காலைல நான் இது வாங்கி இது ஈவினிங் விற்றுருவேன், நான் ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரேடிங்ன்ற விஷயம் பயங்கர ட்ரெண்டிங்காக தான் போயிட்டுருக்கு. அதை நம்ம என்ன தான் வந்து பண்ணாதீங்கன்னு சொன்னாலுமே எனக்கு சீக்கிரம் ஷார்ட் டேர்மில் இன்கம் அதுதான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் பல பேர் போய் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லியர் ஆஃப் லைஃப், அதாவது காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு தான் இனிமேல் லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ட்ராப்லாம் போய் மாட்டுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ நார்மலாக வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஷியல் பிரமிட்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னாக்கா பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, ப்ரொடெக்ஷன் அதுக்கெலாம் தான் வெயிட்டேஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத்துன்னு இருக்குது, அந்த மாதிரி ரிஸ்க் ஃப்ரீ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் க்ரோத் வித் ரிஸ்க்குன்னு இருக்குது. அதுக்கப்புறம் தான் மேலே டாப் மோஸ்ட் போர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன் இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த ட்ரேடிங் வந்து ஸ்பெகுலேஷன் கேட்டகரியில் வரும். ஸோ நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே மேலே போய் ஜம்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஃபியூச்சரில் அவங்க வேலைக்கு போனாலுமே இது ஒரு ஹேபிட் ஆகிடும், அவங்களால அவங்களுடைய கோர் ஆக்டிவிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னாக்கா அவங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அது நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஸோ லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் தான் வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் காலைல போட்டு சாயங்காலம் போட்டோன்னா யாருமே இப்போ ஒர்க் பண்ணவே வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருமே ட்ரேடிங்லேயே பண்ணிடலாம். ட்ரேடிங் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடு ரூட்டு டு கிரியேட் வெல்த் அப்படின்னாக்கா வேறு எந்த ஆப்ஷன்ஸுமே இருக்காது. ஸோ யாருமே வேலை பண்ண வேண்டியதில்லை, எல்லாருமே ட்ரேடிங்கே பண்ண ஆரம்பிச்சிடலாமே. கரெக்ட் சார். ஃபினான்ஷியல் அட்வைசராக நீங்கள் நிறைய பசங்களை பார்த்துருப்பீங்க, காலேஜ் பசங்க உங்கள்கிட்ட நிறைய பேர் என்கொயரிஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஏர்லி 20s எல்லாருமே காமனாக இந்த மிஸ்டேக் மேக் பண்ணுறாங்க, அது பண்ணாதீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? ஏர்லி ஸ்டேஜில் ஏர்ன் பண்ணுற அந்த ஜென்சி பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா there is no tomorrow அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கனாக்கா இன்றைக்கி வரது இன்றைக்கே நான் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எடுத்து வைக்க மாட்டேன், இந்த கண்டிஜென்சி எனக்குலாம் வராது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதுதான் பண்ணுற ஒரு பிளண்டர் மிஸ்டேக்காக நான் நினைக்கிறேன். சார் இப்போது நீங்களும் உங்கள் கெரியரை வந்து ஏர்லியாக தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ நீங்கள் எந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படிலாம் பிளான் பண்ணீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க சார். ஸோ அப்படின்றப்போ நாங்கள் ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக கேட்குறேன் சார், எப்படி உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, நீங்கள் என்ன விஷயம்லாம் பண்ணீங்க? ஸோ நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் அண்ட் பட்டருக்காக தான் வந்தேன். ஸோ என்னுடைய ஏஜ் 18ல் ஐ கேம் டு திஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 22-23 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ முதல்ல வந்து பார்ட் டைம் சைட் ஹஸ்லுக்காக தான் நான் வந்தேன். தென் இதுவே வந்து மெயின் ஸ்ட்ரீமாக மாறிடுச்சு. ஸோ இதில் வந்து பேஷனேட்டாக நமக்கு இந்த ஃபினான்ஸு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியானதுனால அது ரிலேட்டட் கோர்சஸ், தென் ஐ டிட் மை மாஸ்டர்ஸ். அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமராக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, சைட் ஹஸ்லுக்காக தான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஒன்ஸ் நான் என்னுடைய மாஸ்டர்ஸ் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா திஸ் ஹஸ் பிகம் ஏ ஃபுல் டைம் ப்ரொஃபஷன். ஸோ அப்படி தான் என் கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் வித் நான் வெறும் போஸ்ட் ஆஃபீஸோடைய ஏஜென்சி ஒர்க் தான் பண்ணினேன் அஸ் எ பார்ட் டைமர். தென் அதுக்கப்புறம் கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட். ஸோ கஸ்டமர் வந்து இல்லை நீ இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது நான் எல்ஐசி அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய பொக்கையில் எல்லா ப்ராடக்ட்டையும் ஆட் பண்ணிட்டு வந்தேன். லைஃப் இன்சூரன்ஸ் ஆட் பண்ணேன், தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிமேட் சர்வீசஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்டு. ஸோ அவங்க கஸ்டமருக்கு என்னென்னலாம் தேவை இருந்ததோ அது எல்லாத்தையுமே என்னுடைய கிட்டியில் ஆட் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சுது இங்கே வந்து நம்ம எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆஃப்டர் சேல்ஸ் வந்து ரொம்ப லேக் ஆகும். ஓகே, ஸோ நியூ பிஸ்னஸில் கொடுக்குற வெயிட்டேஜ் வந்து ஆஃப்டர் சேல்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. அங்கே ஒரு பெரிய கேப் இருந்தது. ஸோ அந்த கேப்பை நம்ம பிரிட்ஜ் பண்ணோம்னாக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும்னு தெரிஞ்சுது. ஸோ ஐ பில்ட் அ டீம். ஸோ அந்த டீம் தான் என்னுடைய சக்ஸஸ்க்கான ரீசன் நான் சொல்லுவேன். ஸோ ஒன்ஸ் டீமை பில்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு விஷன், ஒரு ஆஃபீஸ் இருக்கணும், டீம் அகாமடேட் பண்ணால் நமக்கு ஒரு பிளேஸ் இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கணும். முதல்ல 10க்கு 10 என்னுடைய ஆஃபீஸ் எடுத்தேன். ஓகே, ஸோ அந்த 10க்கு 10க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு 3 ரூம் சேர்ந்து எக்ஸ்டெண்ட் பண்ணேன். ஸோ அந்த 3 ரூம்ஸை சேர்ந்து வந்து ஒரு ஆஃபீஸாக ரன் பண்ணிட்டு இருந்தேன். தென் என்னுடைய கிளைண்ட் தான் வந்து எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்தார். அவர் வந்து சொல்லும்போது நீ ப்ரொஃபஷனலாக இருக்க, இவ்வளோ நல்லா அட்வைஸ் கொடுக்குற, ஆனால் உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருந்தால் இது வந்து உனக்கு ஒரு ஷாப் ஆம்பியன்ஸ் தான் கொடுக்குது. ஸோ நீ ஹெச்என்ஐ கஸ்டமர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணால் நீ உன்னுடைய ஸ்பேஸை மாற்றணும் அப்படின்னு ஒரு ட்ரிகர் பண்ணிட்டு போனார். ஓகே, ஸோ அந்த ட்ரிகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ஆஃபீஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாட்டில் வந்து ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 300லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து மைக்ரேட் ஆனேன். ஓகே, கிராஜுவலாக என்னுடைய டீம் மெம்பர் ஸ்ட்ரென்த்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ
இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் 2-3 டேஸில் நம்மளுடைய ஓன் ப்ரிமிசஸ் வந்து ஆஃபீஸஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ஃபுல் ஸ்டோரி 3 ஸ்டோரி பில்டிங் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா அந்த ஒரு பேஷன், அந்த ஒரு டிசைர். ஸோ இது வந்து ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இது முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன அப்படின்றது வந்து அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருந்ததுனாக்கா அந்த பேஷனேட்டாக பண்ணும்போது வந்து அதை நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுப்போன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சார் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதான் கேட்குறப்போ நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு. சார் இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ லைஃப்பில் இப்போ வரைக்குமே இந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ணாதனால தான் இப்படி நான் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னா என்ன விஷயம் சார்? இப்போ வரைக்குமே பண்ணல அப்படின்னா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட் இருக்குது வாரன் பஃபெட். ஓகே. ஸோ எது வந்து உங்களுக்கு தேவையில்லாத பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா தேவையான பொருளை நீங்கள் விற்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்ற ஒரு கோட் இருக்குது. ஸோ அதனால் எது எனக்கு தேவையோ அதை நான் கண்டிப்பாக வாங்குவேன். என்னுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு எதாவது நான் ஒன்று பண்ணுன்னா அதுக்கு நான் ஈவன் கடன் வாங்கி கூட நான் அதை பண்ணுவேன். ஃபார் தட் மேட்டர் இப்போ நம்மளுடைய ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஷன், ஒரு நியூ ப்ரிமிசஸ், ஒரு ஓன் ப்ரிமிசஸ் இருக்கணும்னா அது ஹவு சீரியஸ் அபவுட் திஸ் பிஸ்னஸ்ன்றதை வந்து இன்டெரக்டாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ அது என் பிஸ்னஸ் ரிலேட்டட், அதுக்கு நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதே பர்சனல் அசெட், அதுக்கு நான் 1க்கு 2 வாட்டி யோசிப்பேன். ஓகே. ஸோ இந்த வாட்டி ஒரு சேல் வருதுனாக்கா அது இந்த வாட்டி நம்ம வாங்கணுமா இல்லை போஸ்ட்போன் பண்ணிட்டு டிலேட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவோம், அதுக்கப்புறமா வாங்கலாம்னு நினைக்கும் போது என்ன ஆகுனாக்கா அந்த இம்பல்ஸாக நம்ம அந்த டெசிஷன் எடுக்கிறது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து நான் ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த சென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஈவன் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டண்ட்டாக இருந்தாலுமே என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ட்ரிகர் ஆகிடும். ஸோ அதனால் என்னன்னா நான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் ஆச்சு, நான் எப்பப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ, எனக்கு எப்பப்பெல்லாம் பணம் சேருதோ அப்போ போடுறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நான் அதை ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த ஒரு டிசிப்ளினாக கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். அதனால தான். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கேஷவ்.